அருட்பெருஞ்சோதி அன்பு வணக்கம். வள்ளலார் அருளியது ஆன்மீகத்திலே எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணம் வேண்டும். அதுதான் வள்ளலார் சொல்லியிருக்கின்றார். மனிதநேயம், மனித ஒற்றுமை, உயிர் ஒற்றுமை, இதுதான் வள்ளலாரின் ஆன்மீகமே. உலகமெல்லாம் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் இறைவன் படைப்பு, இயற்கையின் படைப்பு. ஆனால் இயற்கை உண்மை கடவுள் என்று வள்ளலார் அருளியிருக்கின்றார். இயற்கை தான் இறைவன். இயற்கையான அறிவு, இயற்கையான ஒளி, இயற்கையான ஆற்றல். அதனால்தான் இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும். இயற்கையை அழித்தல் கூடாது. இயற்கையை நாம் இயற்கையாகவே விட்டுவிட வேண்டும். இயற்கையை எந்த வகையிலும் நாம் துன்புறுத்தக்கூடாது. இயற்கையாக இறைவனை நாம் நேசிக்க வேண்டும். இயற்கையிலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுதலும் வேண்டும். இயற்கை நமக்கு எல்லாவற்றையும் கற்றும் கொடுக்கும். பஞ்சபூதங்களின் ஆற்றல் நம்ம உடல், பஞ்சபூதங்களினாலான நம்ம உடல், பஞ்சபூதங்களையும் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது நம் 5 விரல்களிலும் இருக்கின்றது. மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர், கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம். இது 5 விரல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 விரலிலும் முத்திரை செய்யும் பொழுது அந்த பஞ்சபூதங்களின் ஆற்றல் ஏற்றவும் இறக்கவும் நம்மளால் முடியும். இதுக்கு நெருப்பின் ஆற்றல் அதிகமாகும். அதுவே கட்டை விரலை மடக்கும் பொழுது நெருப்பின் ஆற்றல் குறையும். அதுமாரி ஒவ்வொரு விரலுக்கும் நாம் கொள்ளலாம். எது அதிகமாக வேண்டுமோ அதை நீட்டித்தும் குறைவதற்கு விரலை மடக்கியும் வைத்து செய்தல் நலம். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் முத்திரையை பயன்படுத்தி கொள்ளலாம். வள்ளலாரின் ஆன்மீகத்தின்படி உலக ஒற்றுமை அவசியம். எந்த உயிரையும் கொல்லுதல் கூடாது. கிடைத்திருக்க அரிய தேகம் மனித தேகம். மனித தேகம் படைத்தவர்கள்தான் அறிவு தேகத்தை பெற முடியும். ஆன்ம அறிவை பெறுதல் வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவனாக முடியும். ஆண்டவனாக தகுதியே மனிதனாக இருப்பது தான். ஆனால் மனிதனாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தல் வேண்டும். மனித இனத்தை அழித்தல் கூடவே கூடாது.